வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு பிக்சருக்கு எப்படி ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுற படமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏதாவது எடிட்டிங்க்கு வந்திருக்க படமாக இருக்கட்டும், லேடிஸ்க்கு தலையில் பூ இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூ வச்சுக்க சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நம்ம எடிட்டிங்கில் எப்படி வைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பு 7.0 தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு இந்த பிஎஸ்டிக்கான லிங்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளவருக்கான பிஎஸ்டி லிங்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாம் கதிர் ப்ரீமியர் எடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ப்ரீமியர் ப்ரோவுக்கு தேவையான வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் பிஎஸ்டி தான் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இதையே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியும். குழந்தைகளுக்கு வைக்கிறீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த பூ வச்சுக்கலாம். டபுள் கலர் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பூ எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் நிறையா இருக்குது. ரோஸ் பூ தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனகாமரா பூ தனியாக இருக்குது. பிச்சு பூ, இந்த மாதிரி ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய படம், பிளாக் அண்ட் ஒயிட் தான், அதை கலர் பண்ண படம். இது முன்னாடி கலர் பண்ணது, இப்போ பண்ணதில்லை. சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், பழைய காலத்தில் நம்ம முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூ எப்படி வச்சுருப்பாங்கன்னா சைடில் அப்படியே நிறைய இந்த பக்கமாக வச்சுருப்பாங்க. ஒரு ஓரமாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக என்ன ஆகும்னா பூ நிறைய வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இந்த பிக்சருக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்லிகைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். பட் மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா வச்சோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் லேயராக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த பூ ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பூ அல்லனா இந்த பூ, இதில் ரெண்டில் ஒன்று தான் ஆட் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதை ட்ராக் பண்ணி இந்த உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ளவர் என்ன பண்ணணும்னா, ஃப்ளவர் வைக்கிறதுக்கு முன்னால் பிக்சரை கட் பண்ணியிருக்கணும். பிக்சரை நீங்கள் கட் பண்ணாமல் ஒரு ஜேபிஇஜி ஃபைலுக்கு ஃப்ளவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பிக்சரை கட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃப்ளவரை தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கிறோம். தலையில் நார்மலாக நம்ம பூ இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் பார்த்தீங்கன்னா சுருக்கிக்கிறேன். கொஞ்சம் பூ ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு பூவை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் போட்டுட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு லேயர், பின்னாடி ஒரு லேயர் இருக்கும். நம்மளுக்கு தலையில் நிறைய பூ இருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் என்னென்னா, இந்த பூ கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணோம்னு வச்சுக்கலாம், காதுலேருந்து கீழே நீக்கி போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதாவது காதை டச் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கணும். இதுலேயும் கீழே கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதே போல் இந்த பக்கம் ரைட் சைடு கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த பூவை Ctrl+J கொடுத்துட்டு கீபோர்டில் Ctrl+T குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆயிரும். எதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், மவுஸ்லேயே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ஹரிசாண்டல்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோடைய சைஸை ரொம்ப சின்னது பண்ணிட்டு லைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு சின்ன பூ இதில் வச்சுக்கலாம், லைட்டாக தெரிகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல ஆட் பண்ணுறது அப்படியே தெரியுது. அதனால் என்ன பண்ணலாம், சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த லேயரை கிளிக் பண்ணுறோம். இந்த லேயர் டாப்பில் இருக்க லேயர் இது தான். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் எடுத்துக்கலாம். நியூ லேயர். இப்போ ப்ரஷ் டூல் எடுங்க, பிளாக் கலர் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்னு வந்துடுச்சு. பிளாக் கலர் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ லெவல் ஒரு 30. ப்ரஷ்ஷு ஒரு மங்கலான ப்ரஷ் எடுத்துக்கணும். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மங்கலான ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட சைஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கிடுங்க. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு ஓரமாக இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் போட்டுக்கலாம். வெளியில் வர வேணாம், லைட்டாக உள் சைடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு ஃபில்டர் போயிட்டு பிளர் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக காசியம் பிளர் அப்ளை பண்ணிக்கலாம். காசியம் பிளர் லைட்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமும் இந்த லேயர் உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரியுதுன்னா நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதோடைய அந்த பிரைட்னஸ், அதாவது அதோடைய திக்னஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திக்னஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இவ்வளோதான். ஃப்ளவர் பிரைட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக பிரைட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள், லைட்டாக என்ன பண்ணுங்கள், பிரைட்னஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது ஒரிஜினலாகவே தலையில் பூ இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா அந்த பிக்சரில் மாறிடும்.
இந்த படம் பார்த்தீங்கன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். பட் இந்த படத்தில் ஃப்ளவர் இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, பழைய டேமேஜான படங்கிறதுனால. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம பார்க்கும்போது படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சரிங்களா? இந்த ஃப்ளவர் பிஎஸ்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இந்த ஃபைல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரிக்கு உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கதிர் ப்ரீமியர் எடிட் அப்படிங்கக்கூடிய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.